பிக் பேஷ் லீகோட 32nd மேட்ச் பிரிஸ்பேன் ஹீட் அண்ட் பெர்த் ஸ்காட்சஸுக்கு இடையில த கப்பா பிரிஸ்பேன்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவியூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்றதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கப்பா பிட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பிட்ச் பேட்டர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். தென் பேசர்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பிட்ச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அந்த டைமில் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. இங்கே ரீசெண்ட் டைம்ஸில் சேசிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கு. எபோவ் 170 நல்ல ஸ்கோராக இருக்கும். இந்த சீசன்ல 3 மேட்ச் இங்க நடந்தது. 3 மேட்ச்லயும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. இந்த சீசன்ல இங்க 3 மேட்ச் நடந்தது. 3 மேட்ச்லயும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரிஸ்பேன் 214 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 111 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ரெண்டாவது மேட்ச்ல பிரிஸ்பேன் 172 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல சிட்னி தண்டரால 157 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. தென் தேர்ட் மேட்ச்ல பிரிஸ்பேன் 132 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. மழையால ஓபன் ஹரிக்கன்ஸுக்கு டார்கெட் 16 ஓவர்ஸ்ல 118 ரன்ஸ் கொடுத்தாங்க. பட் ஹோபர்ட் ஒரு ரன் வித்தியாசத்துல லாஸ் ஆனாங்க. பிரிஸ்பேன் இந்த சீசன்ல இங்க நடந்த 3 மேட்ச்லயும் வின் பண்ணிருக்காங்க. இங்க ஓவராலா 58 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்தது. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 30 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 27 டைம்ஸும் வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 166 இருந்திருக்கு. இங்க ஹையஸ்ட் ஸ்கோர் 224 பிரிஸ்பேன் ஹீட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா பிரிஸ்பேன் ஹீட் 90 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தா below 150 16 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 and 30 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. above 190 12 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பெர்த் ஸ்காட்சஸ் லாஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணியிருந்தாங்க எகெயின்ஸ்ட் சிட்னி தண்டர். இந்த மேட்சுக்கு 14 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல பகன் டிராஃபை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்ல ஹாமிஸ் மெக்கன்சி கிரேட்டா இல்லை. தென் இந்த வென்யூல பேசர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். ஸோ பகன் டிராஃப் உள்ள வர சான்ஸ் இருக்கு. மற்றபடி எஸ்கினாசி அண்ட் ஹோப்சன் பெஞ்சில் இருப்பாங்க. பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கு 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவாஜா அண்ட் லபுஷன் ஸ்குவாட்ல ஆட இருக்காங்க. ஜோஸ் பிரவுன் ஸ்குவாட்ல இல்ல. ஸோ முன்ரோ அண்ட் கவாஜா பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. தென் மெக்ஸ்யூனிக்கு பதிலாக லபுஷன் உள்ள வருவாரு. மற்றபடி மேக்ஸ் பிரையண்ட், வில்டர் முத், பியர்சன் எல்லாம் பெஞ்சில் இருப்பாங்கன்னு தோணுது. பெர்த் ஸ்காட்சஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் ஒயிட்மேன். இங்கிலீஷ் தான் ஒர்க் பண்றாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. இந்த வென்யூல லாஸ்ட் சீசன்ல ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. பட் எகெயின்ஸ்ட் பிரிஸ்பேன் பார்த்தா 10 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு 50 மட்டும்தான் அடிச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. டீம்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒயிட்மேன் பெருசா நம்பர்ஸ் இல்ல. பட் இங்க பேட்டிங் ஓபன் பண்றதால 20-25 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு. சாக்ரௌலி லாஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சிருந்தாரு. பட் ஸ்லோவா தான் ஆடி இருந்தாரு. 56 பால்ஸ்ல 58 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மற்றபடி ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டா இல்ல. எகெயின்ஸ்ட் பிரிஸ்பேன் 2 இன்னிங்ஸ்ல 8 ரன்ஸ் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. தென் இந்த வென்யூலையும் கிரேட்டா இல்ல. லாரி இவான்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. குயிக்கா ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். இங்க ஸ்காட்சஸ்ல சாக்ரௌலி தென் ஒயிட்மேன் நல்ல ஃபார்ம்ல இல்ல. ஸோ லாரி இவான்ஸ் அதிகமான ஓவர்ஸ் பேட்டிங் பண்ண சான்ஸ் கிடைக்கும். எகெயின்ஸ்ட் பிரிஸ்பேன் ஒரு மேட்ச் ஆடி 33 பால்ஸ்ல 33 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. டீம்ல பிக் பண்ணணும். ஆரோன் ஹார்டி ஒன்றும் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. பவுலிங்ல 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. இந்த வென்யூல ஒரு மேட்ச் ஆடி அதுல 50 அடிச்சிருக்காரு. எகெயின்ஸ்ட் பிரிஸ்பேன் லாஸ்ட் சீசன்ல 3 இன்னிங்ஸ்ல 2 50 அடிச்சிருக்காரு. எகெயின்ஸ்ட் பிரிஸ்பேன் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ கண்டிப்பா டீம்ல பிக் பண்ணணும். கொனாலி லாஸ்ட் மேட்ச்ல சடனா 4 ஓவர் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பகரன் டிராஃப் டீம்ல இல்லாம இருந்தா அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. பகரன் டிராஃப் இருந்தா 1 or 2 ஓவர்ஸ் மட்டும்தான் கொனாலி பவுல் பண்ணுவாரு. டீசன்ட் பேட்டரும் கூட. ஸோ GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஸ்டன் ஆகர் லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு.
6 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் இங்க எகென்ஸ்ட் பிரிஸ்பேன் கிரேட்டா இல்ல. இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. பேட்டிங்ல டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர் GL11 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிச்சர்ட்சன் நல்ல பவுலர், பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவரா இருக்கு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட் தான். இனிஷியல் ஓவர் பவுல் பண்றாரு. இந்த வென்யூல 2 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எகென்ஸ்ட் பிரிஸ்பேன் மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஆண்ட்ரூ டை 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத்தில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. எகென்ஸ்ட் ஹீட் 15 மேட்ச்ல 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 4 for எல்லாம் எடுத்திருக்காரு. டீம்ல பிக் பண்ணணும். மெக்கன்சி எகென்ஸ்ட் ஸ்டார்ஸ் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட் தான். லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் எஃபெக்டிவா இருக்க முடியும். லான்ஸ் மோரிஸ் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. டெத்தில் 1 or 2 overs பவுல் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். பிரிஸ்பேன் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ் நல்ல பிளேயர். 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. இந்த வென்யூல 30 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. தென் எகென்ஸ்ட் பர்த் ஸ்காட்சஸ் 45 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. முன்ரோ அண்ட் கவாஜா பேட்டிங் ஓபன் பண்றாங்க. முன்ரோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. எகென்ஸ்ட் பர்த் ஸ்காட்சஸ் ஆவரேஜா ஆடி இருக்காரு. இந்த வென்யூல 38 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. இங்க இந்த சீசன்ல 3 மேட்ச்ல 250 அடிச்சிருக்காரு. லபுஷன் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. இந்த வென்யூல ரொம்ப புவரா ஆடி இருக்காரு. இங்க 10 மேட்ச் ஆடி 103 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் பர்த் ஸ்காட்சஸ் சுமாரா ஆடி இருக்காரு. சம்டைம் 1 or 2 overs பவுல் பண்ண சான்ஸ் இருக்கு. மேட் ரன்சோ இந்த சீசன்ல 1 மேட்ச் பேட்டிங்ல டீசெண்டா ஆடி இருந்தாரு. எகென்ஸ்ட் ஸ்காட்சஸ் கிரேட்டா இல்ல. இந்த வென்யூல 16 மேட்ச்ல ஒரே ஒரு 50 அடிச்சிருக்காரு. அவ்வளோதான். பவுல் வால்டர் நல்ல பிளேயர். ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்றாரு. டீசன்ட் பேட்டரும் கூட. இந்த வென்யூல 3 மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பா டீம்ல பிக் பண்ணணும். மைக்கேல் நேசர் லாஸ்ட் 2-3 மேட்சஸா கிரேட்டா இல்ல. பவுலிங்லையும் 1 or 2 overs மட்டும்தான் பவுல் பண்றாரு. பட் நல்ல பிளேயர். இந்த வென்யூல 17 மேட்ச்ல 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட. ஸோ டீம்ல பிக் பண்ணணும். பேட்லெட் பவுலிங் ஓபன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இந்த வென்யூல 12 மேட்ச்ல 18 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்றாரு. பேட்டிங்லையும் டீசெண்டா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ கண்டிப்பா டீம்ல பிக் பண்ணணும். ஸ்பென்சர் ஜான்சன் லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. தென் டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்றாரு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பவுலர். சம்டைம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸ்வப்சன் எகென்ஸ்ட் ஸ்காட்சஸ் 7 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல ஆல்மோஸ்ட் 1 மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. குகன்மேன் டீசன்ட் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. பிரிஸ்பேன் செகண்ட் பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ்ல ஜோஸ் இங்கிலீஷ். பேட்டர்ஸ்ல முன்ரோ, கவாஜா, தென் லாரி வான்ஸ். ஆல்ரவுண்டர்ஸ்ல அருண் ஹார்டி, மைக்கேல் நேசர், தென் பவுல் வால்டர். பவுலர்ஸ்ல ஆண்ட்ரூ டை, பேட்லெட், தென் லான்ஸ் மோரிஸ். இது கூட ஒரு பிளேயர். அது குகன்மேன் இல்ல லபுஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு காலின் மொன்ரோ, பவுல் வால்டர், அருண் ஹார்டி, தென் கவாஜாவெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ், மேட் ரன்சோ, லபுஷன், கொனாலி, ஜாய் ரிச்சர்ட்சன், தென் ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மேட் ரன்சோ, லபுஷன், கொனாலி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.